எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு அருமையான தலைப்பு மேலிருந்து வந்தது வீடியோ காத்தால். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தயவுசெய்து உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ வீடியோவோட தலைப்பை சொல்கிறேன். வினோதமான தலைப்பு. இதில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். லென்த்தியாக போகாது. ஏன்னா இப்போல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கணும்னு பார்க்குறேன். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் கூட, 15 நிமிஷம், அதுக்கு மேலே போகாது. அப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு பார்ட் 2ன்னு போட்டுருவேன். இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நீக்கிடுங்க. இப்போ ஒரு 17 வினாடி நீக்கிடுங்க. 1 நிமிஷம் 17 வினாடி போயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தலைப்பு E=mc² அர்த்தநாரி. என்னடா அது? E=mc². ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு, காலேஜ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐன்ஸ்டீனுடைய ஒரு தியரி அது. அதுவே இன்னும் அதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸு, மாடர்ன் ஃபிசிக்ஸு. எம்னா மேட்டர். மேட்டர்னால் ஒரு பொருள், மாஸ், ஒரு எடையுள்ள ஒரு பொருள், திணிவுள்ள ஒரு பொருள், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூல வஸ்துன்னு வச்சுங்க. மேட்டர். ஈக்குவல்ட்டுனா ஈக்குவல் டு E=mc². E மீன்ஸ் எனர்ஜி. எனர்ஜி மீன்ஸ் சக்தி. இந்த சக்தின்னு சொல்லும் பொழுது சக்தி ஈஸியாக வட சொல், சமஸ்கிருத சொல். சக்திமான் சீரியல் பார்க்குறீங்களா, வடநாட்டு சீரியல், சக்திமான் அப்படின்னு. நம்ம தமிழுக்கு அது கூட ஆற்றல் அல்ல. ஆற்றல் =mc². எம்ங்கிறது இப்போ சொன்னேன் மேட்டர், பருப்பொருள், மாஸ், ஒரு எடை உள்ளது. சி அப்படிங்கிறது லைட், ஒளியினுடைய வேகத்தை குறிக்கக்கூடியது. ஒளியினுடைய வேகம் ரெட்டிப்பு, ஸ்கொயர்னு போடுறாங்க. அதாவது ஒரு பொருள் ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் பொழுது அது தன் எடையையும் உருவத்தையும் இழந்துவிடும் என்பது ஐன்ஸ்டீனுடைய கொள்கை. யார் போய் பார்க்கறது? அவருடைய தியரி இது. அதே சமயத்தில் அதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளை பகுத்துக்கிட்டே போகிறீங்க, பிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. ஒரு பொருளை பிரித்தா கடைசியில் முன்னெல்லாம் என்ன சொன்னாங்க, மாலிகூல்ஸ், மூலக்கூறுகளாக பிரிக்கலாம். அதுக்கு மேலே பிரிக்க முடியாதுனாங்க கெமிஸ்ட்ரியில். அப்புறம் இன்னும் உள்ளே போனோன்னா மூலக்கூறுவையும் பிரித்தோம்னா ஆட்டம்ஸ், அணுக்களாக பிரிக்கலான்னாங்க. அணுக்களாக பிரித்ததுக்கப்புறம் இன்னும் பார்த்தோம்னா அணுக்களையும் சப் ஆட்டமாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சப் ஆட்டத்தை இன்னும் பிரித்து குவார்ட்ஸ் பிரபஞ்ச துகள்னு சொல்கிறாங்க. கடவுள் துகள்னு அதுக்கு பேர். போசான்னு அதுக்கு சொல்கிறாங்க. குவார்க்ஸ் அப்படின்னு அதை பிரிக்கலாம். இப்போ கடைசியாக குவார்க்ஸில் நிற்கிது என்ன, இந்த மாடர்ன் சயின்ஸு, இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸு. அந்த குவார்க்குக்கு மேலே பிரிக்க முடியாது, அதனால தான் இந்த பிரபஞ்சமாக ஆயிருக்குங்கிறாங்க. அப்போ ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குவார்க்கும் என்னன்னாக்கும் அதையும் இப்படி பிரித்து போனீங்கன்னா கடைசியில் அது ஆற்றலாக மாறிவிடும். அப்போ மாசா எடையுள்ள ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்தூல பொருளாக இருக்கிறது ஆற்றலாகவும் மாறிவிடும். ஆற்றல் நிலையிலையும் இருக்கும். ஆற்றல் பொருளாகவும் மாறும், பொருள் ஆற்றலாகவும் மாறும். ரெண்டும் ஒன்று தான். ஒரு மாசா ஒரு பொருள் இருக்குன்னா அது ஆற்றல் தான். ஆற்றலுடைய ஸ்தூல வடிவம் தான் மாஸ், பொருள் அப்படிங்கிறாரு. அதாவது ஆற்றலாகவும் இருக்கும், உருவமாகவும் இருக்கும். அருவமாகவும் இருக்கும். ஆற்றலுக்கு உருவம் கிடையாது. அருவமாகவும் இருக்கும், உருவமாகவும் இருக்கும். டபுள் ஆக்ட் ஒரே இடத்துல. அர்த்தநாரீஸ்வரர், ஆணாகி பெண்ணாகி, ஆணுமில்லை பெண்ணுமில்லை, ஆனால் ஆணாகி பெண்ணாகி. சரி, இதோட முடிஞ்சு போச்சு டாபிக், அவ்வளோதான். முடிச்சிடுவோமா? அப்படி இல்லை. இப்போ இதுலேருந்து தான் இந்த சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆற்றல்னு சொல்கிறோம். ஒரு பொருளை பிரிச்சுக்கிட்டே வந்து ஆற்றல் ஆகிடுது. சரி, ஆற்றல்னால் என்னென்ன வகையான ஆற்றல் இருக்குது? சக்தி, பல சக்தி இருக்குது. எலக்ட்ரிக்கல் பவர், எனர்ஜி, வெப்ப எனர்ஜி, ஹீட் எனர்ஜி இல்லைங்களா, லைட் எனர்ஜி, இது மாதிரி பல எனர்ஜிஸ் இருக்குது. பூமியோட ஆகாசம், ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இப்படி சக்தி பல வடிவங்களில் நாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது இந்த சக்தியின் மூலம் எது, ஆற்றலின் மூலம் எது, எந்த ஆற்றல் முதல்ல தோன்றுனுச்சு இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு மேலேருந்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறாங்க. எந்த ஆற்றல் முதல்ல தோணுச்சு அப்படிங்கும்போது நான் சிந்திக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க,
லைட்டு ஒளி உண்டானுச்சு. ஒளி ஆற்றலேருந்து தான் எல்லாமே பிறந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்லேருந்து பிறகுது. மேக்னோ எலக்ட்ரிசிஷன் அது ஒரு இது. எலக்ட்ரிசிட்டியே பார்த்தீங்கன்னா நல்லா எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்து இது பண்ணிங்கன்னா அது ஹீட்டாக மாறிடும். அயன் பாக்ஸில் விட்டால் ஹீட்டாக மாறும், லைட்டில் விட்டால் ஒளியாக மாறும் இல்லைங்களா? அதே போல் நீர் சக்தி ஹைட்ரோ எனர்ஜி அது எலக்ட்ரிசிட்டியாக மாறுது. அப்போது வெப்ப சக்தி நீராவி இன்ஜினில் நீராவியாக மாறி புஷ் பண்ணுது. டீசல் இன்ஜினில் வெப்ப சக்தி தான் வேலை செய்யுது. அப்போ வெப்ப சக்தி தான் மூலமாக அல்லது லைட்டாக பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவன் உலகத்தில் முத ஒளியை படைத்தாருங்குது. அருள் பிரகாச வள்ளலார் பெருமான் என்ன சொல்கிறாரு? முத ஒளி தான், ஒளி ஆற்றல் தான் முதல்ல. இறைவனே ஒளி வடிவத்தில் அருட்பெரும் ஜோதியாக தான் இருக்கார், ஜோதி ஆண்டவர். அதனால் சக்தி அப்படின்னால அது ஒளி தான் சக்திங்கிறார். நான் இதிலிருந்து மாறுபடுகிறேன், அது அல்ல. அப்போ என்ன பெரிய நீ வள்ளலாரோட பெரிய ஆளா அப்படின்னு? அப்படி இல்லை, வள்ளலார் பெரிய மனுஷன். அவர் சொல்கிற கருத்தோடு நிறுத்திக்கணும்னு என்ன இருக்குது? இன்னும் அது இன்னும் பகுத்தாய்ந்து உள்ளே போகிறது தானே வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி. அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, அதுலேருந்து இன்னும் நுணுக்கமாக உள்ளே போவோம். உள்ளே போனோம்னா என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உரைக்கப்பட்டது என்னென்னா, ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றல் தான் லைட்டு ஒளிக்கு ஆதாரம். எப்படின்னு சொல்லணும்னா ஒரு சிம்பிள் உதாரணம். தேய்க்கிறீங்க, ஹீட் உண்டாகுதா இல்லையா? லைட்டாக உண்டாகுது சொல்லுங்கள். ஒரு பொருளை போட்டு ஒரு கத்தியை போட்டு தீட்டுறீங்க, கிச்சு 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 கிச்சின்னு கத்தியை தொடுங்க, சுடும். அப்போ லைட் உண்டாயிடுச்சா? அப்போ லைட் இல்லாமலே ஹீட் இருக்குல்ல, சொல்லுங்கள். அப்போ ஹீட் எனர்ஜி. இப்போ லைட் எனர்ஜி இஸ் நாட் எ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு நான் இல்லைங்கிறதுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு இருள் சூழ்ந்த ரூம் இருக்குது, டார்க் இருட்டு. அதில் விளக்கு ஏற்றுறீங்க, ஒரு லைட்டை கொண்டு வர்றீங்க, லைட்டு வந்தோன்னே இருள் விலகிடுது. அப்போது லைட்டு முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் உண்டானுச்சா, இருள் இருந்துச்சா? பைபிள் சொன்னது ஒளியை உண்டாக்கினார். வள்ளலார் ஒளி தான் முதல்லங்கிறார். அப்போ அந்த காரமான இருள் பிரபஞ்சத்தில் இருள் இருக்கு. அப்போ அந்த இருளுக்குள்ளே நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸு அப்படி இப்படின்னு தோன்றி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குது. அது அந்த அளவுக்கு போகாமல் நம்ம ரூம் வச்சுக்குவோம். ரூமை தான் பிரபஞ்சம். ரூம் டார்க் ரூம். ஒரு லைட்டை கொண்டு வந்தீங்கன்னா இருள் விலகிடுது. லைட் எடுத்துக்கிட்டால் மறுபடியும் இருள் சூழ்ந்துக்குது. அப்போ எது நிரந்தரம்? இருள் தானே. வெளிச்சம் இல்லாமல் இருள் இருக்கும் இல்லைங்களா? வெளிச்சம் இல்லாமல் இருள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இருள் இருக்கிறதுக்கு, வெளிச்சம் இருக்கிறதுக்கு இருள் தேவையில்லை. ஏன்னா இருள் இருக்க முடியாது. வெளிச்சம் தோன்றும் மறையும், இருள் அப்படியே தான் இருக்கும். வெளிச்சம் வந்தால் தான் இருள் மறையும், இல்லைன்னா இருள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் இருள்ங்கிறது என்ன? எதுவுமே தெரியாதது இருட்டு. வெளிச்சம் வந்தோடனே எல்லாமே தெரியுது, புலப்படுது. இருள்ங்கிறது என்ன? அறிய முடியாதது, மூடகமாக இருக்குது, மூடம் அப்படின்னு சொல்கிறோம். எதையும் அறிய முடியாத ஒரு அந்தகாரம். அதனால தான் அறிவு கட்டவனை பார்த்தா என்ன பண்ணுறோம்? இருட்டுக்கு சமமாக சொல்கிறோம், அறிவு கட்ட மூடனே அப்படின்னு சொல்கிறோம். எதையும் அறிய முடியாது. ஒளியை லைட்டு, இங்கே லைட்டுன்னா சவுண்ட் இல்லை, ஒளியை என்ன சொல்கிறோம்? அறிவு சுடருங்கிறோம் அப்படிங்கிறோம். அப்போ எதுன்னா ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இருட்டு தான் இருந்தது, அந்தகாரமான இருட்டு. இருட்டுனா எதுவும் தெரியாத நிலை. இப்போ நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் உங்களுக்கு எதுவும், கனவுகளற்ற தூக்கத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கும் இருட்டுமா இருக்கும். அந்த இருட்டும் கூட உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதே போல் அப்போ கனவு வருது, கனவு வந்தோன்னா வெளிச்சம் வந்துடுது. கனவுல தான் வெளிச்சம் இருந்தால் தான் அந்த பொருள்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்தகாரமான இருட்டில் அதுக்கு முன்னாலே இருக்குது ஆழ்ந்த தூக்கத்தில். அதே போல் பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஆழ்ந்த இருள் ஒன்று இருந்திருக்கிறது. ஆனால் இருள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். அதுக்கு வருவோம். இப்போ லைட்டுக்கு வருவோம். இது தேய்ச்சா இந்த இதையும் வச்சுங்க, அந்த இருளையும் வச்சுங்க, இது ஒன்றா சேரும் பின்னாடி. இந்த லைட்டை பார்த்தோம்னா இப்படி தேய்ச்சாலே ஹீட்டு வருது. அப்படிங்கும்போது லைட்டு வரல, பொறி வருது அப்படின்னா ஹீட் எனர்ஜி. இப்போ ஒரு கம்பியை பழுக்க வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஹீட்டில் பழுக்க அது செவந்து அதுலேருந்து ஒரு ஒளி உண்டாகும். இருட்டில் அந்த பழுத்து போனதை பார்க்கலாம், அதுலேருந்து ஒரு ஒளி கிடைக்கும். அப்போ ஹீட் எனர்ஜிலேருந்து ஒளி உண்டாகுது. இப்போ ஹீட் எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில்
எப்படி வந்துச்சு? ஹீட்டு கண்ணுக்கு தெரியுதா? இப்போ நான் கையை தேய்க்கிறேன், ஹீட் எங்கேருந்து வந்துச்சு? என் பாடியிலேருந்து வந்துச்சு. உங்கள் பாடி தான் 98.4 டிகிரி உஷ்ணம் இருக்குல்ல, அதுலேருந்து வந்துச்சு. சரி, அது வேண்டாம். 2 பேப்பர் எடுத்துங்க, 2 பொருள் எடுத்துங்க, ஒரு கத்தி எடுத்துங்க, கிச்சு 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 ஒரு கல்லில் போட்டு உரசுங்க. ஹீட்டு வருதுல்ல, அது அங்கே ஹீட் எங்கே இருந்துச்சு? அந்த கல்லுக்குள்ளே இருந்துச்சு, அந்த கத்திக்குள்ளே இருந்துச்சா? எங்கேருந்து வருது ஹீட்டு? அப்போ ஹீட் எனர்ஜி மறைமுகமாக இருக்கிறது ஒரு சக்தி. ஹீட் எனர்ஜி கூட இல்லை அது, இல்லைங்களா? ஹீட் எனர்ஜி உள்ளே இருக்குன்னா கத்தி சுட்டுக்கிட்டே இருக்கணும், தேய்ச்சாதான் சுடுது. அப்போ ஹீட்டு வெளிப்படுது. ஹீட்டு வெளிப்படுது. எப்படி வெளிப்படுது? சக்தியாக வெளிப்படுது. அப்போ அந்த ஹீட்டுக்கு மூலமாக ஒன்று இருக்கிறது. ஹீட்டு எனர்ஜி இந்த ஆற்றலின் மூலம் வெப்பம் அல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். ஆற்றலின் மூலம் வெப்பம் அல்ல, அதுக்கும் முன்னாடி இன்னொன்று இருக்குது. என்னது? பொட்டன்ஷியலாக மறைஞ்சிருக்கு ஒரு சக்தி. பொட்டன்ஷியல் மீன்ஸ் மறைந்திருப்பது. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்று இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி உள்ளுக்குள்ளே மறைந்து கிடைக்கிறது. அந்த எனர்ஜியை தூண்டி வெளிப்படுத்தும் போது அது வெப்ப ஆற்றலாக வெளிப்படுகிறது. அந்த வெப்ப ஆற்றல் அதிகமாக வெளிப்படும் பொழுது அது ஒளியாக மிளிர்கிறது. அப்போ ஒளியாக மிளிரும் பொழுது கண்ணுக்கு தெரிகிறது. அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்று இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வெளிப்படும் பொழுது சூக்குமமாக, நுட்பமாக, கண்ணுக்கு தெரியாத, புலப்படாத சூக்குமமான ஒரு சக்தியாக வெளிப்படும். சூக்கும சக்தி தான் வெப்பம். வெப்பத்தை கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆவியை கண்ணால் பார்க்க முடியாதுன்னா சூக்கும சரீரம் இருக்குங்கிறோம்ல. இப்போ சூக்கும வடிவம் தான் சக்தி. இன்னொன்று இருக்குது, அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்கு சக்தினே வச்சுக்கோ ஒரு பேர். அந்த சக்தி என்னவா இருக்குன்னு அடுத்தது விடுறேன். அந்த சக்தி இருக்குது. அந்த சக்தி சூக்கும வடிவத்துக்கு வரும் பொழுது வெப்பமாக நாம் உணர்கிறோம். அதே அந்த சூக்கும சக்தி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி மிளிரும் பொழுது ஒளியாக, ஸ்தூலமாக, கண்களால் பார்க்கக்கூடிய ஸ்தூல பொருளாக மாறுகிறது. ஸ்தூல பிரபஞ்சமாக மலர்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல மலர்ந்தது எதுன்னா ஒளி. கரெக்ட், பைபிள் சொன்னது, ராமலிங்கம் சொன்னது சரி. அவங்க அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் அதுக்கு இன்னும் உள்ளே போயிட்டேன். அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ராமலிங்கம் தெரியாமல் இருக்காது, ஏசுனாருக்கு தெரியாமல் இருக்காது, பைபிளுக்கு தெரியாமல் இருக்காது. அதெல்லாம் அவ்வளோ தூரம் உள்ளே போக வேண்டாம், இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. நம்ம ஏன் அதில் நிறுத்தணும்? சில பேர் நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேன் உள்ளே போகலாம்ல. அதான பரிணாம வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சி. உள்ளே போகும்போது ஹீட் எனர்ஜி சூக்கும வடிவம், ஆற்றலின் சூக்கும வடிவம் ஹீட் எனர்ஜி. சப்டில் ஃபார்ம், ஃபிசிக்கல் ஃபார்ம் லைட். சரி, சப்டில் ஃபார்ம் சூக்கும வடிவம் தான் வெப்பம். வெப்பம் தான் சக்தி உண்டு. அப்போ சக்தின்னா என்ன? சக்தி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ வருவோம். இப்படி தேய்ச்சாதான் அல்லது 2 பொருளை தேய்ச்சாதான் அந்த மறைந்திருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி வெளிப்பட்டு ஹீட் எனர்ஜியாக வரும்னு சொல்லிட்டேன். அப்போ ஹீட் எனர்ஜி பொட்டன்ஷியலாக மறைந்திருக்கிற சக்தியை வெளிக்கொண்டார என்ன தேவை? கான்டாக்ட். இந்த கான்டாக்ட் தேவை, இல்லைங்களா? இப்போ அந்த கான்டாக்ட் இருந்தால் தான் வரும். எதுலேயுமே உரசுனா தான். வத்தி குச்சி பத்திக்காதுடா உரசுற வரையில் அப்படின்னு உரசுனா தான் ஹீட்டு. அப்போது ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகாத ஒரு நிலையில் அப்படியே இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மறைஞ்சிருக்கு. எதில் மறைஞ்சிருக்குன்னா, தனியாக இருக்கா? இல்லை, கான்சியஸ்னஸ். அந்த அந்தகார இருள். இப்போ வந்துட்டோன்னா அந்தகார இருள்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. இருந்ததோடு தான் நான் அசந்து தூங்கினேன். எனக்கு நான் அடிச்சு போட்டேன், ஒன்றுமே தெரியல. எனக்கு என்னன்னே தெரியல. கனவு கூட எதுவும் இல்லை. நான் இருக்கேன்னு கூட தெரியல. ஆனால் நான் அசந்து தூங்கினேன். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எனக்கு தெரிந்திருக்கிறது. ஐ நோ ஐ டிட் நாட் நோ எனிதிங் இன் தி பாஸ்ட் இன் மை டீப் ஸ்லீப். அப்படி சொல்ல ஒருத்தர் வேணும்ல. அதை போல் இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான், நானுன்னு. அதைத்தான் நம்ம பரபிரம்மம்னு சொல்கிறோம். அதை நம்ம கிரேட் கான்சியஸ்னஸ், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரேட் யூனிவர்சல் கான்சியஸ், அதை பரபிரம்மம்னு. அது எப்படி இருக்குன்னா, நான் இருக்குது. அந்த நான்குள்ளே தான் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மறைஞ்சிருக்கு. சரி, மறைஞ்சிருக்கு. அது என்னவா இருக்குது அப்படின்னா, எண்ணங்களாக இருக்கிறது. இப்போ நான் அந்த பரபிரம்மம் உட்காந்துருக்கு. அந்தகார இருட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி ஆழ்ந்த டீப் ஸ்லீப்பில் உட்காந்துருக்கீங்களோ அது மாதிரி அது இருக்குது. இந்த உற்பத்தி ஸ்தானத்துக்கு முன்னாடி, என்ன பிக் பேங் தியரிக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துருக்கு. அதுக்கிட்ட ஒரு பவர் இருக்குங்க. அதான் சக்தி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. கற்பனா சக்தி, சிந்தனை சக்தி, எண்ணங்களை உருவாக்கும் சக்தி. எண்ணங்கள்
எண்ணங்கள் தான் கற்பனை சக்தியாக வருது. என்ன கற்பனை தான் கற்பனை எப்படி பண்ணணும், எப்படி இப்படி இருக்கணும்னு சிந்திக்கிறோம். சிந்திச்சாதான் கற்பனை வரும். அந்த கற்பனைக்கெல்லாம் சிந்தனைக்கெல்லாம் அடிப்படை எண்ணங்கள். எண்ணங்களை எண்ணங்களாக இருக்கிறது சக்தி. இப்படி என்ன இருக்குது? பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? எண்ணங்கள். எண்ணம் எப்படி இருக்குது? எண்ணத்தை என்ன சொல்கிறோம்? எல்லா எண்ணம் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸு மனம். எண்ணத்துக்கு பிறகு அது அப்படியே நகர்ந்துட்டு இருந்ததுன்னா அது மனம், ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். அப்போ மனம் என்பது தான் எண்ணம், எண்ணம் தான் மனம். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மறைந்து இருக்கிற எனர்ஜி. அப்போ எண்ணத்துலேருந்து தான் ஹீட் உண்டாகுதா? எஸ். எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணங்களை இப்போ இந்த நான்ங்கிற உணர்வு அறிவாக இருக்குது. நான் இருக்கேன், எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அறிபவன் நான். ஒரு பொருள் இருக்குன்னு அறிபவன் நான். அந்த அறிபவனாக நான் இருக்கிறேன். எனக்குள்ள எண்ணங்கள் என்ற நிறைய எண்ணங்கள் இருக்குது. அந்த எண்ணங்களை இந்த அறிவோடு போட்டு உரசி கற்பனையை வளர்க்குறேன். கற்பனை என்னுடைய கற்பனை தான். அதான் இறைவனுடைய, நான் இறைவன் மாதிரி பேசுகிறேன். என்னுடைய கற்பனை, நான் இறைவன் ஸ்தானத்திலிருந்து பேசுகிறேன்னு நினச்சிங்க. என்னுடைய கற்பனை தான் இந்த பிரபஞ்சமாக பல உலகங்களாக மலர்கிறது. அப்படின்னு மலரணுங்கிறதுக்காக இந்த எண்ணங்களை என் அறிவை கொண்டு உரசி சிருஷ்டி உண்டாக்கும்னு நினைக்கிறேன். உரசனோன்னு பிக் பேங். இப்படி உரசனோன்னு எண்ணங்கள், பெரிய எண்ணங்கள், மாயை, மனம். எண்ணங்கள்ங்கிறத விட்டுட்டு அந்த எண்ணங்கள் தான் மாயன்னு மனம்னு புரிஞ்சுங்க. மனம் இது மாயை. அதனால தான் சக்தியை மாயான்றோம். மாயா. அறிவை சிவன்கிறோம். அந்த மாயா தான் பராசக்தி, காளி, அப்படி இப்படிலாம் பல பேரிட்டு அழைக்கிறோம். அதனால தான் அவளுக்கு சக்தின்னு பேர். அந்த சக்தி எண்ணங்கள் சக்தி, மனோசக்தி. அந்த மனோசக்தியோடு இந்த அறிவு உரசுது. உரசும் பொழுது பிக் பேங் வெடிக்குது. பிக் பேங் தியரி வெடித்து ஒளி உண்டாகுது, ஹீட் உண்டாகுது. ஹீட் உண்டாகி ஒளி உண்டாகுது. ஒளி உண்டானோன்னு இது நினச்ச மாதிரிலாம் கற்பனை பண்ணுற மாதிரியெல்லாம் உலகம் உண்டாகுது. சரி, எண்ணங்கள்லேருந்து ஹீட் வெளிப்படும் அப்படிங்கிறது என்ன ஆதாரம்? நீங்கள் பாருங்கள், நிறைய சிந்திக்கிறவனுக்கு என்ன நிறைய எண்ணங்கள் இருக்கும், அவனுக்கு முடி கொட்டி போயிடும். ஹீட்டு வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு சிந்திக்கவே தெரியாது, கூட்டல் கழுத்தல் கூட தெரியாது, படிப்பேர் தற்குறி, அவனுக்கு முடியே உதிர்ந்துருக்காது. பாருங்கள், நிறைய முடி இருக்கும் வயலில் வேலை செய்கிற ஆட்களுக்கெல்லாம். அறிவுக்கு வேலை கொடுக்காங்களாம். அறிவுக்கு என்ன வழுக்க விழுந்தாலும் பெரிய அறிவாளி, சிந்தனாவாதிக்கு வழுக்க விழுவுன்னு சொல்கிறாங்க. ஏன் அதை விடுங்க, நீங்கள் அங்கே போனால் அதை டிஎன்ஏ அப்படிங்க. நீங்கள் போட்டு நிறைய ஒரு பிரச்சனையை போட்டு சிந்திச்சு அந்த எண்ணம் இந்த எண்ணம் மண்டை குழப்பும்போது, மண்டை காஞ்சி போச்சா, குழம்பி போச்சா, ஹீட் ஆகிடுச்சா, ஒரு பீர் அடித்தா தேவையா, காஞ்சி என்ன திங்க் பண்ணி எனக்கு விடையே கிடைக்கலையா. அப்போ விடையே கிடைக்கல, மண்டை ஹீட் ஆகிடுதுல. நிறைய எண்ணங்களை திணிக்கும் போது ஹீட் ஆகுதா இல்லையா? அதை போல தான் எண்ணங்கள் என்பது ரொம்ப போட்டு உரசும்போது ஹீட் எனர்ஜியாக வெளிப்படும். அந்த ஹீட் எனர்ஜிலேருந்து லைட் எனர்ஜி எல்லா சிருஷ்டி உண்டாகுது. அப்போ சிருஷ்டிக்கு மூல காரணம் என்னன்னா எண்ணம் என்கிற, நாம் பெண்ணாக ஆதிபராசக்தி என்று வழிபடுகிற எண்ணம் என்ற சக்தி, மனம் என்ற மாயா சக்தியோடு அறிவு என்ற சிவன் என்ற ஆண் போய் உரசணும். உடலுறவு, இறைவன் கொள்ளும் உடலுறவு கொள்ளும்போது சிருஷ்டி உண்டாகுது. நம்ம இப்படி ஆணும் பெண்ணும் உரசுறாங்கல்ல, உரசுற தொட்டு தானே ஜென்ரேஷன் குட்டி போடுறோம். எங்கேயுமே தான் இந்த கான்டாக்ட். அப்போது நல்லா பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு 18 நிமிஷம் 8 நிமிஷம் கூட போயிடுச்சுங்க. ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, E=mc². ஆற்றல் என்பது ஆற்றலும் பொருளும் ஒன்றே. அப்போ ஆற்றலும் பொருளும் ஒன்றேன்னா இந்த உலகத்துக்கு அது பொருந்தும்னா அர்த்தநாரீஸ்வர தத்துவம். இறைவனும் சக்தியும் ஒன்றே, இறைவனும் ஆதிபராசக்தியும் ஒன்றே. அந்த இருவரும் ஒன்றோடு உரசி தான் இந்த பிரபஞ்சம் உண்டானுச்சு, இந்த பருப்பொருள் உண்டானுச்சு, இந்த ஆற்றல் உண்டானுச்சு, இந்த மேட்டர் உருவானுச்சு, இந்த ஈலேருந்து தான் இந்த மேட்டர் உருவானுச்சு, உருவானுச்சு. சரிங்களா? அப்போ அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை உலகத்துக்கு சொன்னது இந்து மதம் ஒண்டி தாங்க. வேறு எந்த மதத்திலும் இந்த கருத்து இல்லை. இறைவன் ஒருவரேன்ட்டு போயிடுவாங்க. எல்லாரும் என்ன இறைவன் ஆனாதான் நினைக்கிறாங்க. நம்ம இந்து மதத்தில் தான் இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆனால் ஆணாகி பெண்ணாகியும் நிற்கிறான். அதைத்தான் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, பொருளே ஆற்றலாக இருக்குது, ஆற்றல பொருளாக இருக்குது, ரெண்டும் ஒன்று தானுங்களே. ஆணாவும் இருக்குது பெண்ணாவும் இருக்குது. சரிதானுங்களா? கரெக்டாக இருக்கா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஓகே. தேங்க்யூ.